வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 15 மே கரண்ட் அஃபேர்ஸ பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். லம்பாடி மற்றும் உருமுலு எந்த மாநிலத்தின் நடனம்? ஆந்திர பிரதேசம். சலோ மற்றும் காஃபிஃபாய் எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். தியோதானி மற்றும் சிகிர்ஸ் எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். பைக்கா மற்றும் டோம்கச் எந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, சுடியா, திமாசா மற்றும் ஹாஜோங். வி கிரி 1975ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பசவண்ணா வசனங்கள் சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தை எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வசன சாகித்யம் அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. சோ பசவண்ணாவை பக்தி பண்டாரினும் பசவேஸ்வரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றை குடியுரிமை, சிஏஜி அலுவலகம், தனி சிறப்பு உரிமைகள் மற்றும் சட்டத்தின் ஆட்சி. இந்த விஷயங்களை நாம பிரிட்டன் நாட்டுல இருந்து எடுத்துக்கிட்டோம். சோலார் சக்ரா மிஷன் 2020ஆம் ஆண்டு சிறு மற்றும் குறு நடுத்தர நிறுவன அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 இருந்து 2017 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. சில சந்தர்ப்பங்களில் மாநிலத்தின் மீதான யூனியனின் கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 247 சொல்லியிருக்காங்க. சோம்நாத் சர்மா பரமீர் சக்ரா பெற்ற முதல் இந்தியர். காசி கிளர்ச்சி 1829 இருந்து 32 வரைக்கும் தீரோத் சிங் தலைமையில நடந்துச்சு. ரஷ்யாவின் பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார்? மிக்கேல் மிஷஸ்டின். மெக்கில் பல்கலைக்கழகத்தால் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றவர் யார்? சௌமியா சுவாமிநாதன். எந்த நாள் உலக இடம்பெயர்ந்த பறவைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? மே 11 மற்றும் அக்டோபர் 12. 29வது முறையாக எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி புதிய சாதனை படைத்தவர் யார்? காமி ரிட்டா. தோஹா டைமண்ட் லீக் 2024 நீரஜ் சோப்ரா வென்ற பதக்கம் எது? வெள்ளி. இஃப்கோவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? திலீப் சங்கனி. சஞ்சய் குமார் அகர்வால் சிபிஐசி உடைய தலைவர். நிதின் குப்தா சிபிடிடி உடைய தலைவர். வசுதா குப்தா ஆகாஷவாணியின் முதன்மை இயக்குனர் ஜெனரல். பிரகாஷ் ஸ்ரீவத்சவா என்ஜிடி உடைய தலைவர். சுபோத் குமார் சிங் தேசிய தேர்வு முகமையின் தலைவர். அனுராக் அகர்வால் பார்லிமெண்ட் பாதுகாப்புடைய தலைவர். AS ராஜீவ் மத்திய விஜிலன்ஸ் கமிஷனுடைய தலைவர். PSU சமர்ப்பண் விருது 2024 வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஹேமந்த் காத்ரி. அமிதாப் கோஷ் எராஸ்மஸ் பரிசு வாங்கியிருக்காங்க. யூலியா நவல்னியா மற்றும் அலெக்சி நவல்னிக்கு சுதந்திர பரிசு கொடுத்திருக்காங்க. அமிதாப் பச்சன் மற்றும் ரந்தீப் கூட லதா தீனநாத் மங்கேஷ்கர் விருது. மம்தாஜி சாகர் உலக இலக்கிய பரிசு. பவலூரி சுப்பராவு ஆரியபட்டா விருது. ஆஷிம் பந்து பட்டாச்சாரியா பண்டிட் லட்சு மகாராஜ் விருது. அலோக் சுக்லா கோல்டுமன் சுற்றுச்சூழல் பரிசு. பூர்ணிமா தேவி பர்மன் விட்லி தங்க விருது. உலகின் 3வது பெரிய சோலார் மின் உற்பத்தி செய்யும் நாடு எது? சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜப்பான் தான் நாடு தான் இருந்தாங்க. சோ இப்ப இந்தியா தான். சோ தற்போதைக்கு இந்தியா வந்துட்டு உலகின் மிகவும் 3வது பெரிய சோலார் மின் உற்பத்தி நாடு. உலகின் மிகப்பெரிய சர்க்கரை உற்பத்தியாளர் மற்றும் நுகர்வோர் நாடு இந்தியா. உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளர் நாடு இந்தியா தான். ஆனா ஆயுதங்கள் வாங்குறதுக்காக அதிக செலவு செய்யக்கூடிய நாடு அமெரிக்கா. சோ 2வது சைனா, 3வது நம்ம இந்தியா. இந்தியாவிற்கு மிகப்பெரிய கச்சா எண்ணெய் சப்ளையர் ரஷ்யா. உலகின் மிக சக்தி வாய்ந்த ஹைப்பர்சோனிக் காற்று சுரங்கம் அறிமுகப்படுத்தின நாடு சீனா. உலகில் அதிக அளவுல ஓபியம் உற்பத்தி பண்ற நாடு மியான்மர். உலகத்துல அதிக அளவுல குங்குமப்பூ உற்பத்தி பண்ற நாடு ஈரான். உலகின் மிக சக்தி வாய்ந்த லேசர் அறிமுகப்படுத்தின நாடு ரோமானியா. எந்த நாள் சர்வதேச செவிலியர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் மே மாசம் 12ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். எதுக்காக அப்படின்னா புளோரன்ஸ் நைட்டிங்கேலுக்காக. மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினம். ஏப்ரல் 19 உலக கல்லீரல் தினம். ஏப்ரல் 24 தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம். ஏப்ரல் 25 உலக மலேரியா தினம். ஏப்ரல் 30 ஆயுஷ்மான் பாரத் திவாஸ். மே 1 செவ்வாய் உலக ஆஸ்துமா தினம். மே 11 தேசிய தொழில்நுட்ப தினம். மே 11 மற்றும் அக்டோபர் 12 உலக இடம்பெயர்ந்த பறவைகள் தினம். சபஹார் துறைமுகம் எங்கே அமைந்துள்ளது? சபஹார் துறைமுகம் வந்துட்டு ஈரான் நாட்டுல அமைஞ்சிருக்கு. எதனால செய்திகள் இருக்கு அப்படின்னா
சோ ஈரான் நாடும் இந்தியா நாடும் சேர்ந்து இந்த சபகர் துறைமுகத்துல ஒரு 10 வருஷத்துக்கு குத்தகைக்கு விட்டுருக்காங்க. அதுதான் நியூஸ். அயோத்தி ராமர் கோயிலுடைய உயரம் 161 அடி. குரங்கு காய்ச்சலுக்கு இன்னொரு பேர் கயசுனர் வனநோய். உலக சுகாதார அமைப்பு சாலை பாதுகாப்பு குறித்த உலகளாவிய நிலை அறிக்கையை வெளியிடுறாங்க. டோங்கின் வளைகுடா சீனா மற்றும் வியட்நாம் நாடை இணைக்கும். சேலா சுரங்கப்பாதை அருணாச்சல பிரதேஷ் மாநிலத்துல அமைஞ்சிருக்கு. பண மோசடி தடுப்பு சட்டம் 2002 அறிமுகமாச்சு. ஆபரேஷன் மேக்துத் 1984 சியாச்சின் பனிப்பாறையின் உயரத்தை பாதுகாப்பதற்காக இந்திய ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படை அறிமுகப்படுத்தினாங்க. சந்திரனில் முதல் ரயில்வே அமைப்பை உருவாக்க எந்த விண்வெளி நிறுவனம் திட்டமிட்டுள்ளது? நாசா. அமெரிக்கால இருக்கக்கூடிய நாசா நிறுவனம் தான் நிலவுல வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெயின் பாதை அமைக்க போறாங்க. இது மூலமா சின்ன சின்ன பொருளை ஈஸியா கேரி பண்ணலாம்னு சொல்லி ஆரம்பிக்க போறாங்க. 2026க்கு முன்னாடி இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரயில்வே பாலத்துடைய அமைப்புடைய பெயர் ஃப்ளோட், ஃபிளெக்சிபிள் லெவிடேஷன் ஆன் அ ட்ராக். இத்தாலியன் ஸ்பேஸ் ஏஜென்சி காற்று மாசுபாட்டை கண்காணிக்க பிளாட்டினம் 2 செயற்கைக்கோளை ஏவ நாசாவுடன் இணைஞ்சிருக்காங்க. எகிப்து நாடு சீனா நாடும் சேர்ந்து மிசர்சாட் 2 செயற்கைக்கோளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 2024 பூமியை நெருங்கும் அப்பாபிஸ் அப்படிங்கிற சிறுகோள் குறித்து நாசா ஆராய்ச்சி பண்ண போறாங்க. ஜப்பான் நாட்டுல இருக்கக்கூடிய விண்வெளி நிறுவனம் ஆப்டிகல் லேட்னு சொல்லக்கூடிய ஒரு உளவு செயற்கைக்கோளை அனுப்பியிருக்காங்க. கடல் மற்றும் வளிமண்டலத்தை ஆய்வு செய்ய நாசா பேஸ் மிஷன் தொடங்கியிருக்காங்க. ரஷ்ய நாடு ஈரான் நாட்டை சேர்ந்த இமர்ஜிங் செயற்கைக்கோளை அனுப்பியிருக்காங்க. அதோட பேர் பார்ஸ் 1. ஈரோ ஸ்பேஸ் ஏஜென்சி வந்துட்டு காயான்னு சொல்லக்கூடிய ஒரு தொலைநோக்கியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தேசிய ரசாயன ஆய்வகம் எங்கு அமைந்துள்ளது? பூனேல தான் இந்த ஆய்வகம் அமைஞ்சிருக்கு.